நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2ஆம் மொழி பாடமாக அல்லது 3ஆம் மொழி பாடமாக தமிழை கற்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துகளின் அமைப்பு முறை. தமிழில் இருக்கக்கூடிய 247 எழுத்துகளுமே ஒவ்வொரு அமைப்பு முறையில் காணப்படுது. இந்த எழுத்துகள் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டாலுமே கூட வார்த்தைகளாக படிக்கும் பொழுதோ அல்லது வாக்கியமாக படிக்கும் பொழுதோ ரொம்பவே சிரமப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தொடர் பயிற்சியின்மை. அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப எளிமையான முறையில் எப்படி தமிழ் எழுத்துக்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது தமிழ் துணை எழுத்துகள். அது என்ன துணை எழுத்துகள்? தமிழ் எழுத்துகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 247 எழுத்துக்கள். அது என்ன துணை எழுத்துகள்? இங்கே பாருங்கள், இது என்ன எழுத்து? கா. சரி, இந்த காக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டால் இது என்ன எழுத்து? கா. சரி, இப்போது இந்த காக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி போட்டு விடுறேன். இது என்ன எழுத்து? கி. சரி, ஓகே. அடுத்தது இந்த காக்கு மேலே அந்த கொக்கியை இப்போ நான் சுழிச்சு விடுறேன். இது என்ன எழுத்து? கீ. இந்த மாதிரி அகர வரிசை எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து பிற எழுத்துகள் சேர்த்தோ நீக்கியோ தமிழ் எழுத்துகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த எழுத்துக்களை தான் நாம் துணை எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் துணை எழுத்துகள், அந்த துணை எழுத்துகளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. நாம் இப்போ முதல்ல இந்த துணை எழுத்துகள் எது, அதற்குண்டான பேர் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தமிழ் எழுத்துக்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் தமிழ் எழுத்துக்களை எல்லாம் ஒரு பக்கமாகவும் அதனுடைய துணை எழுத்துக்களை அதனுடைய எதிர்பக்கத்தில் எழுதியிருக்கேன். இப்போது இந்த துணை எழுத்துக்களுடைய பேர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது, இதனுடைய பேர் என்ன அப்படின்னா பிறை சுழி. அடுத்தது துணைக்கால். அடுத்தது மேல் விலங்கு. அடுத்தது மேல் விலங்கு சுழி. இது கீழ் விலங்கு. கீழ் விலங்கு சுழி. அடுத்தது பின்வளை கீற்று. இறங்கு கீற்று பிறை சுழி. இறங்கு கீற்று. அடுத்தது சாய்வு கீற்று. இது மடக்கேறு. அடுத்தது மடக்கேறு கீற்று கால். அடுத்தது ஒற்றை கொம்பு. இது இரட்டை கொம்பு. அடுத்தது இணை கொம்பு அல்லது சங்கிலி கொம்பு. அடுத்தது கொம்பு கால். சரி, இதுதான் துணை எழுத்துகள். இந்த துணை எழுத்துகளுக்கு உரிய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் நான் போட்டிருக்கிற மாதிரி பெட்டிகளை போட்டு அதுக்கு பக்கத்தில் அதனுடைய துணை எழுத்துக்களையும் எழுதிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை உங்கள் வீட்டினுடைய செவுத்தில் மாட்டிடுங்க. இப்போது ஒரு 18 குச்சிகளை எடுத்துக்கோங்க. குச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பனிக்கூழ் குச்சியாக இருந்தாலும் சரி, அந்த 18 குச்சிகளை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை 18 எண்ணிக்கையில் இந்த பெட்டி அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஒவ்வொரு அட்டையிலுமே காலிருந்து நான் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எழுதி இப்படி ஒட்டிடுங்க. இப்போ இந்த எழுத்துக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பெட்டிக்கு மேலே பொருத்தி பார்த்து இந்த எழுத்துகள் என்ன அப்படின்னு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது என்ன எழுத்து? கா. இது கா. இது கி. இது கீ. இது கோ. இது கௌ. இது கோ. இது என்ன எழுத்து? பா. இது பூ. இது பூ. இது மா. இது மூ. இது மூ. இந்த மாதிரி நீங்கள் அந்த எழுத்துக்களை கொண்டு போய் இந்த பெட்டியில் ஒரு ஒரு இடத்துலையும் வச்சு பார்த்து அது என்ன எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு மறைக்காது. இதை நீங்கள் ஒரு விளையாட்டு மாதிரியும் செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் யாருக்கு அதிகமான எழுத்துக்கள் தெரியும் அப்படிங்கிறது ஒரு போட்டியாக வச்சு பாருங்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் எப்போதுமே மறக்காது. சரி, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.